குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கன்வர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3, 2025 வியாழக்கிழமை இன்னைக்கு கன்வர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கன்வர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல் தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கும். இந்தியன் டெஸ்ட் பேட்ச் 4 வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கும். இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு. தேர்வு என்னைக்கு தொடங்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இதுக்கான ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வந்துடும். இன்றைக்கி டேட்டு 3, அதாவது நாளைக்கு வந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? 4ஆம் தேதி கண்டிப்பாக எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்த தகவலை தான் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்து பிசி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். வாக்கப் மசோதா வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆதரவாக 288 வாக்குகளும், எதிர்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா 232 வாக்குகளும் வந்து பார்த்திங்கன்னா பதிவாயிருக்கு. வாக்கப் சட்டத்திருத்த மசோதா 2025 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிகளுடைய கடும் எதிர்ப்புக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறிருக்கு. இந்த மசோதாவுக்கு ஆதரவாக 288 உறுப்பினர்களும் எதிராக 238 உறுப்பினர்களும் வாக்களிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நாடு முழுவதும் வாக்கப் சொத்துக்களை ஒழுங்குபடுத்தும் மற்றும் நிர்வாகத்தில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் வந்துன்னா கடந்த 1995ஆம் ஆண்டு வாக்கப் சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருத்தங்கள் மேற்கொள்ளும் மசோதா வந்து பார்த்திங்கன்னா மற்றும் முசல்மான் வாக்கப் மசோதா 2024 ஆகிய இரண்டையும் மத்திய சிறுபான்மை விவகாரத்துறை அமைச்சரான கிரண் ரிஜிஜு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் புதன்கிழமை காலை வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செஞ்சார். இதில் நடந்த வாக்கெடுப்பில் அந்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறி இருக்குது. ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த வாக்கப் தீர்ப்பாயங்களால் ஒழுங்குபடுத்தப்பட்ட சில தேர்வு நடைமுறைகள் பராமரிக்கப்படும். வாக்கப் வாரியங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்கப் அமைப்புகளால் வழங்கப்படும் கட்டாய பங்களிப்பு 7% 5% குறைச்சிருக்காங்க. 1 லட்சத்துக்கு மேல் வருமானம் ஈட்டும் வாக்கப் அமைப்புகள் அரசால் நியமிக்கப்படும் தணிக்கையாளரால் வந்து பார்த்திங்கன்னா தணிக்கை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்கப் நன்கொடைகள் முன்பாக நன்கொடையாளர்களின் பெண் வாரிசுதாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்களை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து வாக்கப்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த மதத்தை சார்ந்த ஒரு பொது சொத்துக்கள், அதை வந்து அந்த மதத்தை சார்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ நான் வந்து என்னோடய சொத்துக்களை கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு என் வீட்டில் இருக்கிற ஒரு பெண்களுக்கான அவங்களுக்கு எவ்வளோ சொத்து கொடுக்கணுமோ அதை வந்து பகிர்ந்து கொடுத்துட்டு மீதியை வேணால் நான் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சட்டத்திட்டம் பண்ணியிருக்காங்க. அரசு சொத்துக்கள் வாக்கப் சொத்தாக உரிமை கோரப்பட்டால் மாவட்ட ஆட்சியரை விட அதிக அந்தஸ்து கொண்ட ஒருத்தரால் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுவாங்க. அந்த அதிகாரி சொல்கிறது தான் ஃபைனல் தீர்ப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது 22 இந்திய மொழிகளில் பாடநூல்கள், அதாவது பேராசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஐசிடி வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு எடுத்திருக்காங்க. பாரதிய பாஷா புஸ்தக் அப்படின்ற புதிய திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா பிராந்திய மொழிகளில் தொழில்நுட்ப கல்வி சார்ந்த மின் நூல்களை உருவாக்குவதற்காக பல்கலைக்கழக கல்லூரி பேராசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஐசிடி அழைப்பு விடுத்திருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப கல்வி சார்ந்த பாடங்களை ஆங்கிலம் மற்றும் 22 இந்திய மொழிகளில் நேரடியாக எழுதவும், ஏற்கனவே ஆங்கிலத்தில் உள்ள பாடங்களை வந்து பாடப்பொருட்களை 22 இந்திய மொழியில் மொழிபெயர்க்கவும் வந்து பார்த்திங்கன்னா முடிவு செய்யப்பட்டிருக்கு. இதையடுத்து இவை வந்து பார்த்திங்கன்னா இணையதளத்தில் மின் நூல்களாக வந்து பார்த்திங்கன்னா பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த திட்டத்தோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வெம்பங்கோட்டை அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தாலான மணி வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. விருதுநகர் மாவட்டம் வெம்பங்கோட்டை அருகே உள்ள விஜய கரிசல் குளம் மேட்டுக்காடு பகுதியில் 3ஆம் கட்ட அகழாய்வு நடந்துகிட்ருக்கு. இதில் 4000க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் வந்து இதுவரை கண்டறியப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தற்போது 2.04 மீட்டர் ஆழத்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தாலான மணி கண்டறியப்பட்டிருக்கு. இதில் கொஸ்டின் என்ன அப்படின்னா வெம்பங்கோட்டை எந்த மாவட்டத்தில் இருக்கிறது முக்கியம். ஓகேவா? பொறுத்துகளை கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு 4 அகழாய்வு இடங்களையும் அதோடைய மாவட்டங்களையும் கொடுத்துருவாங்க. வெம்பங்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. நாளைக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப பெரிய ரோல் பண்ணும். கரண்ட் அஃபேர்ஸும் இங்கிலீஷும், அதனால் பார்த்துக்கோங்க. பிசி எக்ஸாமாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரோல் பண்ணும். ஓகேவா? அடுத்தது குடியேற்றம், வெளிநாட்டவர் வருகை ஆகியவற்றை முறைப்படுத்தும் மசோதா வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஓகேவா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது. குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டவர் மசோதா 2025 என்ற பெயரிலான இந்த மசோதாவுக்கு மக்களவையில் கடந்த மார்ச் 27ஆம் தேதி ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் வந்து மாநிலங்களிலும் தற்போது ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. இதற்கு குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளித்தவுடன் அந்த மசோதா சட்டமாக மாறும். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிஎன்பிசி இருந்தாலும் சரி தான். அதாவது யாரோடைய ஒப்புதலுக்கு பின் மசோதா சட்டமாக மாறும் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தாதான் அந்த குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்காத வரைக்கும் அது மசோதான் தான் பேர். அவர் ஒப்புதல் அளித்த உடனே தான் அது சட்டமாக மாறும். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். 2 நாள் அரசுமுறை பயணமாக தாய்லாந்து போகிறார். ஓகேவா? இந்த பயணத்தின் போது 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள
பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து பிரதமரான பேடோங் தான் ஷிவத்ரா அவர் வந்து பார்த்திங்கன்னா இருதரப்பு பேச்சுவார்த்தையிலும் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுறதுக்கு அழைச்சிருக்காரு. இந்தியா, வங்கதேசம், பூடான், மியான்மர், நேபாளம், இலங்கை, தாய்லாந்து ஆகிய 7 தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பல்துறை தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு வங்காள விரிகுடா முன்னெடுப்பு, அதாவது பிம்ஸ்டிக்னு சொல்லுவாங்க, ஓகேவா. பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடா முன்னெடுப்பு அப்படின்ற அமைப்போட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து பிம்ஸ்டெக். ஒன்றிணைந்து இந்த கூட்டமைப்பில் வந்து 6வது உச்சி மாநாடு தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடைபெறுது ஏப்ரல் 2 முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை, ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் கடந்த 2018 நடைபெற்ற 4வது உச்சி மாநாட்டுக்கு பிறகு பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் நேரடியாக சந்திக்கும் முதல் மாநாடு இதுதான். கடைசி மாநாடு 2022ஆம் ஆண்டு மார்ச்சில் இலங்கை தலைநகர் கொழும்புல நடைபெற்றுச்சு, ஓகேவா. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் நடக்குது. அடுத்தது சுங்கச்சாவடிகளின் வசூல். இதில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் தான் முதலிடத்தில் இருக்குது. 7060 கோடி வருவாயுடன் சுங்கச்சாவடி வசூலில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் 5967 கோடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டியலில் மகாராஷ்டிரா அடுத்த இடத்துல இருக்குது, ஓகேவா. அடுத்தது பிரேசிலில் நடைபெறும் உலக குத்துச்சண்டை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வீரரான ஜடுமணி சிங்மன் தெங்பம் அரையிறுதி சுற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேறிருக்கார். இவரோட பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையன்னு எஸ்ஏல ஈஸியாக கேட்டுருவான், பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா. தமிழகம் 24 மாநிலங்கள், தமிழகம் உள்ளிட்ட 24 மாநிலங்களில் 13,000 சதுரகிலோமீட்டரான வனப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தகவல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் தான் அந்த பட்டியலில் முதல் இடத்துல இருக்குது, ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 11வது இடத்துல இருக்குது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு எது நம்ம தமிழ்நாடு எத்தனாவது இடம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், ஓகேவா. ஓகே, இப்போ இன்றைக்கி கரண்ட் பஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் பஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஒன்று கிடைக்கும். நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நாளைக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துரும்ப்பா, ஓகேவா. எங்களுக்கு வந்த தகவலை தான் கண்டிப்பாக நாளைக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதனால் தயாராக இருங்க. எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ஒரு 1 வீக் இல்லைனா 1 வீக்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளே அப்ளிகேஷன் டேட் ஓப்பன் ஆகிடும், ஓகேவா. அதனால் தாராளமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், ஓகேவா. இப்போ எஸ்ஐ ஃபஸ்ட்டு வரதுனால எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா எழுதி அதில் சப்போஸ் வாய்ப்பை தவற விடுறாங்கன்னா அவங்களாம் பிசிக்கு பயங்கர எலிஜிபிளாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க எஸ்ஐ லெவலில் படிச்சுட்டு பிசிக்கு ரெடியாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் முன்கூட்டியே படிக்க ஆரம்பித்தா தான் நீங்கள் அவங்கள ஓவர்டேக் பண்ண முடியும், சரிங்களா. ஓகேப்பா, தேங்க்யூ.